ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானே இந்த ரெசிபியை இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சட்டியில் தான் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து அது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கி வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். சொரக்காய் ஆட் பண்ண வீடியோ கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டு ஆன் பண்ணேன். சொரக்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன், தோல் விதைகள்லாம் எடுத்துகிட்டு அது சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சென்னாக்கொன்னையும் பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு. தேவையான அளவு குழம்பு மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்கான கிரேவியாக வேணும், அதனால் நான் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கமன்னு சூப்பரான ஒரு கிரேவி ரெடிங்க. சுட சாதத்து கூட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ